ஞான தபோதனரை வாவென்று அழைக்கும் அண்ணாமலை. உலகெங்கும் தழைத்தோங்கும் சைவ சமயத்தின் பெருமைகளை பறைசாற்றும் விதத்தில் அனைவராலும் உற்று நோக்கப்படும் புண்ணிய திருத்தலம்தான் திரு அண்ணாமலை என அழைக்கப்படும் திரு அண்ணல் மலை. திரிபுரம் எரித்த விரிசடை கடவுளின் பெருமைகளை கூறும் அரிய தலங்கள் பல இருப்பினும் புராண வரலாற்று சிறப்புகளை பெற்று பஞ்சபூத தலம், முக்தி தரும் தலம் என்ற பெருமையினை ஒருங்கே பெற்றதே இத்திருவண்ணாமலை. மலை மீது குடிகொண்டு கடவுளர்கள் அருள் பாலிப்பதுண்டு. ஆனால் மலையே கடவுளாய் தோன்றி அருள் புரியும் மாபெரும் சிறப்பு பெற்றது இத்திருவண்ணாமலை. ஞானம் தரும் வேத வடிவம் ஈசனின் இத்தலப் பெருமைகளையும் எண்ணிய யாவையும் திண்ணியதாய் அருளும் மலைவலம் பற்றியும் அறிந்து கொள்ளும் வண்ணம் முதலில் இப்பெருமைமிகு தலம் உருவான வரலாறு என்ன என்பதை பார்ப்போம். பிரம்மா, விஷ்ணு இருவருக்கும் தம்மில் யார் உயர்ந்தவர் என்ற சர்ச்சை ஏற்பட நானே அனைத்திற்கும் ஆதாரம் என்பதை உணர்த்தும் வண்ணம் அடிமுடி காண முடியாத அக்னி பிழம்பாய் இறைவன் காட்சியளித்த பெருமைக்குரியது இப்புராண வரலாறு. எல்லாம் வல்ல இறைவனுக்கு எளியோர்களால் அமைக்கப்பட்ட எழில்மிகு ஆலயத்தின் அமைப்பு சீரோடும் சிறப்போடும் வடிவமைக்கப்பட்டுள்ளது. 24 ஏக்கர் பரப்பளவில் 9 கோபுரங்கள், 6 பிரகாரங்கள் என கவினுறு தோற்றத்தில் கண்கொள்ளா கலை வடிவமாய் விளங்குகிறது இத்திருக்கோயில். ஆதவனையும் அணைக்கும் ஆண்டவர் என்பதாய் உயர்ந்து விளங்கும் இந்த ராஜகோபுரம் 11 நிலை கொண்டதாகவும் 217 அடிகள் உயரமுள்ளதாகவும் கலைக்கோயிலின் நுழைவாயிலாய் விளங்குகிறது. தென்னிந்தியாவிலேயே மிக உயரமான 2வது கோபுரமாய் விளங்கும் இதை கிபி 1516இல் மன்னர் கிருஷ்ணதேவராயரால் கட்டப்பட்டது. அண்ணாமலையாரின் கருணையாய் உயர்ந்து நிற்கும் இந்த ராஜகோபுரத்தை கட்ட இவ்வாலயத்திலிருந்து சுமார் 4 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள கீழ்நாத்தூர் என்ற இடத்திலிருந்து சாரம் அமைத்து யானைகள் மூலம் கற்களை கட்டி இழுத்து வந்து இக்கோபுரத்தை கட்டியதாய் அன்பர்கள் கூறுகிறார்கள். இந்த ராஜகோபுரத்தின் அடிப்பகுதியில் தெய்வ வடிவங்களும் சிறு மண்டபங்களும் நுண்ணிய வேலைப்பாடுகளோடு கலைநயத்தோடு சிற்பங்களாய் செதுக்கப்பட்டுள்ளது. பரதக்கலையின் மூலவரான நடராஜ பெருமானின் 108 நடன முத்திரைகள் தத்ரூபமாக செதுக்கப்பட்டு சிற்பக்கலையின் பெருமைகளையும் சிவபெருமானின் அருமைகளையும் உலகோர் உணரச் செய்வதாய் விளங்குகிறது. வளைகாப்பு மண்டபம் 13ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்ட இந்த மண்டபத்தில்தான் ஆண்டுதோறும் ஆனி மாதத்தில் உண்ணாமுலை அம்மனுக்கு வளைகாப்பு நடத்தப்படுகிறது. அருணகிரிநாதர் மனம் உவந்து வேண்ட
இம்மண்டபத்தின் 16வது தூணில்தான் அழகன் முருகன் காட்சி கொடுத்தாராம். அந்த 16வது தூணே கருவறையாக மாற்றப்பட்டு கம்பத்து இளையனார் சந்நிதி அமைக்கப்பட்டுள்ளது. ஆன்மாவையும் உடலையும் தூய்மைப்படுத்தும் சிவகங்கை தீர்த்தம். இப்புண்ணிய தீர்த்தத்தில் நீராடி ஊழ்வினை நீக்கி அண்ணாமலையாரை வணங்கினால் பிறவி பயன் பெறலாம். இத்தீர்த்தத்தின் 4 புறங்களிலும் திருமாளிகை பத்தி அமையப்பெற்று அழகுடன் விளங்குகிறது. இத்தீர்த்தத்தின் வடமேற்கில் அமைந்துள்ளது சர்வசித்தி விநாயகர் ஆலயம். கிருஷ்ணதேவராயர் காலத்தில் கட்டப்பட்ட இவ்வாலய கோபுரத்தில் புராண நிகழ்வுகள் சிற்பங்களாக வடிக்கப்பட்டு வண்ணமயமாய் காட்சி தருகிறது. ஆயிரங்கால் மண்டபம். மன்னர் கிருஷ்ணதேவராயர் கனவில் இறைவன் தோன்றி தனக்கு 1000 மண்டபம் அமைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டதால் இந்த இடத்திற்கு உரியவர்களாக கருதப்பட்ட 27 ஊர் மக்களை அழைத்து இதற்கு ஈடாக வேறொரு இடத்தை கொடுத்து இந்த இடத்தில் 1000 மண்டபம் அமைத்ததாக வரலாறு. இம்மண்டபத்தின் உட்புகுந்தால் நேர்த்தியாக வரிசைப்படுத்தப்பட்ட பிரம்மாண்டமான தூண்கள் ஒவ்வொன்றும் பழமை செறிந்த சிற்ப வேலைப்பாடுகளுக்கு எடுத்துக்காட்டாய் திகழ்கிறது. நம் கற்பனைக்கும் எட்டாத அற்புதங்கள், நுண்ணிய வேலைப்பாடுகளுடன் கூடிய சிற்பங்கள். 999 தூண்களும் கால்களாய் நிற்க 1000வது காலாக நடராஜ பெருமானின் கால் அமைந்து 1000 மண்டபம் ஆனது என்பதே ஐதீகம். இம்மண்டபத்தின் ஒவ்வொரு தூண்களிலும் சற்றொப்ப 12 சிற்பங்கள் வடிக்கப்பட்டு சுமார் 12,000 சிற்பங்கள் அமைக்கப்பட்டுள்ளது பிரமிப்பை உண்டாக்குகிறது. இம்மண்டபத்தின் சிற்சபையில்தான் வருடத்திற்கு 2 முறை நடராஜர் தரிசனம் கொடுத்து அங்கே அர்ச்சனைகளும் ஆராதனைகளும் செய்யப்படுகின்றன. இவையெல்லாம் சிற்பியின் கைவண்ணமா அல்லது இறைவனின் அருட்சின்னமா என்ற பிரமிப்பை ஏற்படுத்துகின்றன. 1000 மண்டபத்தின் இறுதி பகுதியில் பாதாளலிங்கம் அமைந்துள்ளது. தரைமட்டத்தில் கோபுரம் கட்டப்பட்டு படிகள் கீழ்நோக்கி இறங்க அங்கே அமைந்துள்ளது பாதாளலிங்கம். இந்த சந்நிதியில்தான் ஸ்ரீ ரமண மகரிஷி தம் 16வது வயதில் ஆனந்த நிஷ்டையில் அமர்ந்திருந்தாராம். பெரிய நந்தி. பிரம்மாண்டம், தத்ரூபம். பெரிய நந்தியை பார்த்தால் இப்படித்தான் சொல்லத் தோன்றும். இவ்வாலயத்தின் மற்ற நந்திகள் எல்லாம் மேற்கே பார்த்திருக்க இந்த பெரிய நந்தி மட்டும் வடக்கு நோக்கி மலை உச்சியை பார்ப்பதால் இது தீபம் பார்க்கும் நந்தி என்று அழைக்கப்படுகிறது. பெரிய நந்திக்கு எதிரே பொலிவுடன் நிற்பது வள்ளாள மகாராஜா கோபுரம். இத்திருக்கோயிலின் முதல் கோபுரம் என்னும் பெருமை பெற்ற இக்கோபுரம் 13ஆம் நூற்றாண்டில் வள்ளாள மகாராஜாவினால் கட்டப்பட்டது. இக்கோபுரத்தில் புராண நிகழ்வுகள் சிற்பங்களாய் வடிக்கப்பட்டு கலை அம்சத்துடன் காட்சியளிக்கிறது.